ஹலோ ஆல். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா, மீரபோட அப்பா அவளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பாட்டை யார் பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். அவர் அட்வைஸ் பண்ணி அமுச்சு வைக்கும்போது இவளும் இங்கே வரா வெளியில். அப்போ முர்த்தசம் மீரப்ட என்ன ஆச்சு அங்கிள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவ உன்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், நீ கோவத்தில் யாரை வேணாலும் கொன்றுவ அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். ஆமா. நான் யார வேணாலும் கொல்லுவேன். எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. ஆனா நீ, என்னைக்குமே என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல. அப்படின்ட்டு அவன் இங்க சொல்றான். அவன் வந்து ஓகே. நீ ரொம்ப பேசாத. எனக்கு தெரியும். உன்னை பார்த்துலாம் நான் பயப்படவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்ல ஏறி உட்காந்து கிளம்பி போயிடுறாங்க. ஊருக்கு போனோனேயும் அங்க இறங்கி அவ வீட்டுக்குள்ள உள்ள போறா. உள்ள போக போக அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அவங்க அம்மா, அப்பா வீட்ல அவ எவ்வளோ ஹேப்பியா இருந்தா அப்படின்ட்டு. அவங்க மம்மியும் டாடியும் உள்ள நின்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள வெல்கம் பண்ண. இவங்களும் உள்ள போனோனே அவங்க அம்மா மீரப்ப புடிச்சு ஹக் பண்ணிட்டு, "நீ இல்லாம இந்த வீடு நல்லாவே இல்லம்மா. நீ வந்து இந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் மாரி. நீ இந்த வீட்லருந்து போனக்கப்புறம், இந்த வீட்டோட வெளிச்சம், இந்த வீட்டோட ஹாப்பினஸ் எல்லாமே போன மாரி இருக்கு. இப்ப மறுபடியும் நீ இங்க வந்தக்கப்புறம், இந்த வீட்டுக்கே ஒரு புதிய பொலிவு கிடைச்சிருக்கு. இந்த மாரி ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மொமெண்ட்டுக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா. வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போது, அவ அதெல்லாம் கண்டுக்காம மேலே ஏறி அவ ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போயி அவ அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தேடுறா. பட் எதுவுமே இல்ல. அவ ரூம பார்த்தோனே அவளுக்கு ஞாபகம் வருது. இங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அவங்க அப்பா வந்து அவள மார்னிங் எழுப்புறாங்க. எழுப்புறப்ப இவ எந்திரிச்சு உட்காந்து, "அப்பா இன்னமும் நீங்க நான் ஸ்கூல் போற மாரி வந்து எழுப்பிட்டு இருக்கீங்களே! இப்ப நான் காலேஜ் போறேன்ப்பா" அப்படின்னு சொல்றான். "என்னைக்குமே நீ எனக்கு சின்ன வயசுல பார்த்தா அதே சின்ன பொண்ணு தாம்மா நீயி" அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லி அவள ஹக் பண்ணிக்கிறான். இவ வந்து "ஓகேப்பா, நான் என்ன கேட்டாலும் நீங்க எனக்கு தருவீங்களா?" அப்படின்னு கேட்குறான். "நீ என்னன்னு மட்டும் சொல்லுமா, இந்த உலகத்தையே நான் உனக்கு வாங்கி தரேன். உங்க அப்பாவால முடியாதது எதுவுமே இல்ல" அப்படின்ட்டு அவன் சொல்றான். "ஓகேப்பா, நான் தான் சொன்னேன்ல லாயர் படிக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா நான் அதுக்காண்டி ட்ரை பண்றேன்ம்மா" அப்படின்னு சொல்றான். பட் அந்த ஃபேமிலில இருக்கவங்க விடாட்டி என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டோனயும், அவங்க விடாட்டி என்ன, நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்போம். அவங்க ஓகே சொல்ற வரையும் கேட்டுட்டே இருப்போம். நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான். அதெல்லாம் நெனச்சு பார்த்து இவ அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா உள்ள வரா. "என்னம்மா ரூமுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்டோனே, "ஆமா. இது ஒரு காலத்தில என்னோட ரூமா இருந்துச்சுல்ல. இதுலேருந்து என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க? நான் தான் அந்த வீட்ல இருக்கணும்னு உங்களுக்கு புடிக்கல. பட் என்னோட திங்ஸ் கூட அந்த வீட்ல இருக்கக்கூடாது. அதையுமா தூக்கி போட்டீங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "நீ தப்பா புரிஞ்சுட்டுருக்க மீரப். அது எல்லாமே நான் ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன்" அப்படின்னோனே, "ஸ்டோர் ரூம்லயா? ஏம்மா இந்த ரூம்ல என் திங்ஸ் கூட இருக்க உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கணுமாம்மா?" அப்படின்னு கேட்டோனே, "இல்லம்மா நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னு கேட்டா, இந்த ரூம்குள்ள நீ போனதுலேருந்து உங்க அப்பா வந்து உட்காந்து அழுதுகிட்டே தான்ப்பா இருக்காங்க. இந்த உன்னோட திங்ஸ், உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்க அப்பா அழுது அழுது இந்த ரூம்லயே மவுத்தாற அளவுக்கு, அதாவது இறந்து போற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரஷன்ல போயிட்டாங்க. அதனால தான் நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூம்ல மாத்தி வச்சிருக்கேன்ம்மா. நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்றப்ப, அவ எதுவும் சொல்லாம கீழ இறங்கி வந்துடுறா. இப்ப ஃபேமிலில எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்காங்க. அப்ப மீராவோட அப்பா முர்தசம் கிட்ட, "லேண்ட் பிரச்சனை என்ன ஆச்சுப்பா? அதில கொலை பண்ணவங்க குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறப்ப, "இதில கண்டுபிடிக்க என்ன இருக்கு அங்கிள்? கண்டிப்பா அது மாலிக் செஞ்ச வேல தான்" அப்படின்னு அவன் சொல்றான். "பட் நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லையே" அப்படிங்கிறப்ப, "கண்டிப்பா ஒரு நாள் ப்ரூஃபோட நான் அத நிரூபிச்சு அவன ஜெயில்ல போட்டே தீருவேன் பாருங்க" அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப, மீரபோட அம்மா மீரப பார்த்து, "காலையில தான் வந்து ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த மாரி வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க நேத்தே வந்திருப்போம்" அப்படின்னு சொல்றப்ப, மீரப் மிஸ்கேரேஜ்லாம் இல்ல. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிர்றா. முர்த்துசம இவங்க பார்க்குறப்ப, அப்படிதான் இருக்கும் கொஞ்சம். அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. அதுவரைக்கும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மீரப் யார்ட்டயுமே சொல்லாம கீழ இறங்கி வந்துட்டுருக்கா ஃபோன் பேசிக்கிட்டே. "சபா நான் உன்னை பார்க்க வந்துட்டுருக்கேன். நீ எங்க இருக்க? வீட்ல தானே இருக்க?" அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்கா. அப்ப அங்க இருக்க ஒர்க் பண்ற லேடி வந்து, "அம்மா வெளில போறீங்களா? நான் வேணா டிரைவர்ட்ட சொல்லவான்னு?" கேட்குறப்ப, "இல்ல நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிர்றா. இவ சபாவ பார்க்கலான்ட்டு டாக்ஸில ஏறி போயிட்டுருக்கப்ப, ரோஹில் நடுவுல வந்து கார நிப்பாட்டி, "வா என் கூட" அப்படின்னு கூப்பிடுறான். "எதுக்கு நான் உன் கூடயே வரணும்? நான் வந்து சபா வீட்டுக்கு போப்போறேன்" அப்படின்னோனே, "சபா என் கூட தான் இருக்கா. வா நான் உன்ன அவள கூட்டிட்டு போய் காட்டுறேன். நம்ம ஒண்ணா உட்காந்து பேசலாம்" அப்படின்னு சொல்றப்ப, "பேசலாமா? என்ன பேசணும்?" அப்படின்னு கேட்குறப்ப, "வா" அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் அவன் கார்ல உட்கார வச்சுட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்க அம்மா, அப்பா வந்து, "மீரப் எங்க?" அப்படின்ட்டு அந்த வேலைக்காரிட்ட கேட்குறப்ப, "தெரிலம்மா அவங்க எங்கேயோ வெளில போனாங்க" அப்படின்னு சொன்னா.
எங்கே வெளில போனாங்க தெரியலையே அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அப்பா அவள் வந்து ஒரு வேளை ரோஹில மீட் பண்ண போயிருந்தா அது பெரிய பிரச்சனையாயிரும், நீ முதல்ல கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் கால் பண்ணுறா, அவளுக்கு ஃபோன் வருது. பட் அதை ரோஹில் வந்து அட்டன் பண்ண விடாமல் ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறான். மீரப் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ நம்ம எப்போ பேச போகிறோம், நீ அந்த டயத்தில் யாருக்கும் டைம் கொடுக்கக்கூடாது, என் கூட மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிறான். சரி ஓகே, இப்போ என்ன தான் பேசணும் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த இடத்துல உட்காந்து பேச வேணாம், நம்ம வீட்டுக்கு போய் தெளிவாக பொறுமையாக உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமை காட்டுறான். அந்த ரூமில் வந்து அந்த போர்டை காட்டுறப்ப அந்த போர்டில் ஃபுல்லாக அவளோட ஃபோட்டோஸ், அவளுக்கு எழுதின லெட்டர்ஸ் இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். இதை பார்த்து அவள் ஷாக்கிங் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு புரியலையா மீரப், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. என்னோட பாஸ்ட், என்னோட ப்ரெசன்ட், என்னோட ஃப்யூச்சர் எல்லாமே நீ மட்டும்தான். நீ இருந்தால் எனக்கு போதும். நீ இல்லாமல் இந்த இவ்வளோ நாள் நான் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டேன். இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தனே எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது தெரியுமா. இதே மாதிரியே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்னை லவ் பண்ண ஆரம்பி, அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன லூசா ரோஹில், நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்க்குறேன், நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு அவள் கேட்குறப்ப, முதல்ல நான் சொல்கிறத நீ கேளு, அவனை டிவோர்ஸ் பண்ணு அப்படிங்கிறான். நீ சொல்கிறது சரிதான், நான் டிவோர்ஸ் பண்ணலாம், எனக்கு அந்த லைஃப் பிடிக்கல தான், பட் உன் கூட வந்து வாழ்வேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நீ என் கூட வந்து இப்போதைக்கு வாழ வேண்டாம், நீ முதல்ல டிவோர்ஸ் பண்ணு அப்படிங்கிறான். எந்த ரீசனை சொல்லி நான் அவனுக்கு டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்ப, அவனால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறான். இவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் எப்படி அவன் மேலே என்னால் வைக்க முடியும், நான் இதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா இவ. இல்ல, நீ சொல்லி தான் ஆகணும். இந்த மாரி ஒரு ரீசன நீ சொன்னீன்னா, அவன் கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். அதனால அவன் டிவோர்ஸ் தாராளமா உனக்கு குடுத்துருவான் அப்டிங்கிறா. இல்ல, நான் இத செய்ய மாட்டேன். எந்த பெர்சனா இருந்தாலும் இப்படி ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இவங்க என்னிடம் பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க முர்தசம் கீழ இறங்கி வரான். அவங்க மம்மி டாடிய பார்த்துட்டு, "மீரப் எங்க அங்கிள், ஆன்டி?" அப்படின்னு கேட்குறப்ப, மீரப் வந்து தெரியலம்மா எங்க போனான்ட்டு. நான் ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றப்ப, அங்க ஒர்க் பண்ற லேடி வந்து சொல்றாங்க, "காலையில அவங்க வந்து சபா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டே நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தாங்க மேடம்." அப்படிங்கிறப்ப, "எதுல போனாங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "டாக்ஸி புக் பண்ணி போயிட்டாங்க." அப்படின்னு அவ சொல்றா. முர்தசம், "நான் போய் கூட்டிட்டு வரேன் அங்கிள்." அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அவன் அங்க போயி சபாவோட அட்ரஸ்க்கு உள்ள போயி சபாட்ட ஃபோன் பண்ணி எங்க அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல அவன் இங்க வரலையே" அப்படின்னு சொல்றப்ப, "அவன் எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னோனயும், "மேபி ரோஹில் வீட்டுக்கு போயிருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரோஹிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. இந்த மாரி ஃபோன் பண்றப்ப ரோஹில் வந்து எடுக்க மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அதனால மீரப் வந்து அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப, இவளும் அட்டெண்ட் பண்ணி கேட்குறான். "மீரப் அங்க இருக்காளா?" அப்படின்ட்டு சபா கேட்டோனயும், "ஆமா, அவ இங்க தான் இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் வீட்லேருந்தோ, இல்ல அவளோட பேரண்ட்ஸ் வீட்லேருந்து கால் வந்துச்சுன்னா, தயவு செய்து அட்டெண்ட் பண்ணாத. நான் இங்கே தான் இருக்கேன். அவளும் என் கூட தான் இருக்கா அப்படிங்கிறத சொல்லாத" அப்படின்னு அவன் சொல்றான். பட் இவ ஸ்பீக்கர் போட்டு பேசுறது அங்க கேட்டுருது. இவனும் அத வாங்கி கேட்டுட்டு, "ஓகே, இந்தாங்க ஃபோன்" அப்படின்னு குடுத்துட்டு, அவன் அங்கேருந்து கோவத்தோட அவ்ளோ கோவத்தோட அவன் கிளம்பி வரான். வெளில வந்து அவங்க வீட்டுக்கு கரெக்ட்டா போறான். அப்ப கரெக்ட்டா ரோஹில் வந்து மீரவோட கைய புடிச்சு நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். காலிங் பெல் சத்தம் கேட்குது. இவனும் போய் கதவ தொறக்க போறப்ப, முர்தசம் அங்க நிக்கிறத பார்த்தோனே அவனுக்கு பயம் வந்துருது. அவன அடிச்சு தள்ளிட்டு இவன் உள்ள கூட்டிட்டு வந்து, மீரப்போட கைய புடிச்சு, "வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிடுறான். "நான் இங்கேருந்து வரமாட்டேன்" அப்படின்னோனயும், "நீ இங்கேருந்து வரமாட்டியா? உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்? இந்த மாரி ஒரு பிளேஸ்ல, அதுவும் அவன் கூட நின்னு நீ பேசிக்கிட்டு இருக்கில்ல" அப்படின்ட்டு கைய புடிச்சு இழுக்கிறப்ப, அதுக்கு ரோஹில் வந்து கைய புடிச்சு இழுத்துட்டு, "இல்ல, இவள நீ கண்டிப்பா கூட்டிட்டு போக்கூடாது. இவ வந்து இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால அவ இங்கே தான் இருப்பா. நான் அவள சென்ட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு அவன் சொல்றான். இவனுக்கு கோவம் வந்து கன் எடுத்து அவன் முன்னாடி காட்டுறான். அப்ப டக்குன்ட்டு "முர்தசம் நிப்பாட்டு, இத மாரிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து வந்துடுறா. 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்ப, "ஒண்ணும் இல்ல அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு முர்தசம் போயிடுறான். மீரவோட அப்பா மீரவுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு போய் நின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப இங்க முர்தசம் அப்படின்ட்டு ஒரு கன் சத்தம் கேட்குது. எல்லாரும் கீழ ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்ப முர்தசம் படுத்து கிடக்குறான். டக்குன்னு மீரவுக்கு பயம் வந்துருது. ஓடி போய் "முர்தசம், முர்தசம்" அப்படின்னு எழுப்புறா. அவன் எந்திரிச்சு, "பயப்படாத. ரோஹில் இந்நேரம் செத்து போயிருப்பான்னு நீ நினச்சு தானே ஓடி வந்த. இன்னைக்கு சாகாட்டி அவன் கண்டிப்பா இன்னொரு நாள் என் கையால செத்து தான் ஆவான்" அப்படின்னு சொல்லி கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் ஓடி வந்து, "உனக்கு ஒண்ணும் இல்லையேப்பா?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல அங்கிள், எனக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கிறான். அப்ப அங்க ஒர்க் பண்ற வாட்ச்மேன் வந்து, "இங்க கன் சத்தம் கேட்டதா பக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால போலீஸ் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்றான். "ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு அவன் போயிடுறான். அப்ப அவங்க அப்பா, "நானும் பின்னாடி போய் என்னன்னு பார்க்குறேன்ட்டு" அவனும் போயிடுறான். அப்ப மீரவோட அம்மா மீரவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. "பாத்தியா, நீ வந்து நான் சொல்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் அகெயின்ஸ்டா நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நீ பண்ண ஒரு விஷயத்தால ஒரு உயிரே போயிருக்கும். முர்தசம்க்கு கோவம் வந்துச்சுன்னா, அவன் கண்டிப்பா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டான். சுட்டு தள்ளிருவான். இது உனக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்கப்ப நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வேளை ரோஹில் செத்து போனக்கி முர்தசம் ஜெயிலுக்கு போயிட்டா, உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? உன்னால 2 பெர்சனோட வாழ்க்கை
நாசமா போயிருச்சுன்னு நெனச்சு நீ வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப மீரப். கொஞ்சமாவது யோசிச்சு பிஹேவ் பண்ணு. நீ இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிறனாலும் யோசிச்சு செய்யி. நீ பாட்டுக்கு என்ன தோணுதோ அத செய்யாத அப்படின்ட்டு அவ அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. முர்த்தஸாம் அவனோட திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மீரப் அங்க போய் "எங்க போற?" அப்படின்னு கேட்குறப்ப, "நான் ஊருக்கு கிளம்புறேன்" அப்படின்னோனே, "ஏன் இப்போ உடனே கிளம்புற? நம்ம இன்னைக்கு காலையில தானே வந்தோம்" அப்படின்னோனையும், "எனக்கு இங்க இருக்க புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். "உனக்கு ஏன் இங்க இருக்க புடிக்கல?" அப்படின்னு கேட்குறப்ப, "எனக்கு புடிக்கல அவ்வளோதான் நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அப்ப நான் நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறப்ப, "நீ இங்க இருக்கிறியோ இல்லையோ அது உன் இஷ்டம்" அப்படிங்கிறான். "நான் உன் கூட தானே வந்தேன். அப்ப நீ தானே என்னை கூட்டு போணும்" அப்படின்னு கேட்குறான். "நான் உன்னை வான்னு சொல்ல மாட்டேன். நான் உன்னை இருன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத நீ பண்ணு. ஏன்னா நீ அப்படி தானே இருக்க. நான் சொல்றதையா நீ கேட்டுட்டு இருக்க? உன்னோட இஷ்டப்படி தானே நீ செய்ற." அப்படின்னு அவன் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுறான். இவனும் பின்னாடியே முத்துசம் நில்லு நில்லுன்னு கத்திட்டு பின்னாடி வந்துடுறா. இவன் காருக்குள்ள பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காரலான்னு போறப்ப, இவன் "நில்லு முத்துசம். நான் உனக்கு ஃபைனலா சொல்றேன். புரியுதோ இல்லையோ, பட் நீ புரிஞ்சு தான் ஆகணும். நான் இங்க ரோஹில பார்க்க கண்டிப்பா வரவே இல்ல. நான் சபாவ பார்க்க மட்டும் தான் வந்தேன். அவன் என்னைய டாக்ஸிய நிப்பாட்டி பாதியில இழுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இதுதான் நடந்துச்சு. இத நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. பட் இதுதான் உண்மை" அப்படின்னு அவ சொல்றா. அப்ப டக்குன்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் காருக்குள்ள ஏறி உட்காந்துடுறாங்க. அப்ப அவ சொல்றா, "பாத்தியா நான் சொல்ற உண்மையால மழையே வருது" அப்படிங்கிறா. மழை வந்து உண்மை சொன்னனால மட்டும் வராது. ஒரு சில பேர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாலும் மழை வரும் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் எதுவும் சொல்லாம இங்கிட்டு திரும்பிக்கிறான். இவன் கார டிரைவ் பண்ணிட்டு அங்க போறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிருது. இவங்க உங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப மாமியார் கறி உட்காந்துருக்கா. இவங்க வரத பார்த்தோனே, "அதுக்குள்ளே வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, "ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால தான் வந்துட்டேன்" அப்படிங்கிறான். "உண்மையாவே வா? நேத்து தானே போனீங்க. இன்னைக்கு வந்துட்டீங்க. உங்க மாமியார் வீட்ல சரியா பார்த்துக்கலையா முருத்தசம் உன்னைய?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்லம்மா அப்படிலாம் இல்ல. நாங்க இங்க கிளம்பி வந்ததே அவங்களுக்கு தெரியாது. நாங்க நைட்டே கிளம்பிட்டோம். அதனால தான் வந்துட்டோம் இங்க" அப்படிங்கிறான். "எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு. நான் அத பார்க்க தான் வந்திருக்கேன்" அப்படின்ட்டு ஒண்ணு சொல்றான். அதுக்கு அவங்க மாமியார்காரி மருமகள பார்த்து, "நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா?" அப்படின்னு கேட்கும்போது, "எதுக்கெடுத்தாலும் என்ட்டயே வராதீங்க. நான் என்ன பிரச்சனை பண்றேனோ இல்லையோ அப்படிங்கிறது உங்க மகன்ட்டயே நீங்க கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிடுறா. இவனுக்கு கால் வருதுன்னு இவனும் கால் எடுக்கலான்ட்டு இவன் இங்கிட்டு போயிடுறான். அப்ப ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டோனேயும், மாமியார்காரி ஃபோன எடுக்க போறா. அப்ப அங்கிட்டு பார்த்தா ஹயா பேசுறா. "அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இன்னும் எத்தன நாள் தாம்மா நான் இங்க இருப்பேன்? நான் அங்க வரேன்ம்மா" அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு மாமியார்காரி, "இல்ல நீங்க வர தேவையில்ல. நான் நான் தானே உன்னைய அங்க அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு தெரியும் உன்னை எப்ப இங்க கூப்பிடணும் அப்படிங்கிறது" அப்படின்ட்டு சொல்றா. இவ வந்து "என்னம்மா இது? இது என்ன லாஜிக்? தப்பு பண்ணவங்க வெளில ஜாலியா சுத்துறாங்க. நான் தப்ப ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தாம்மா பண்ணேன். நீங்க எனக்கு பனிஷ்மென்ட் குடுத்துருக்கீங்களே! இது என்னம்மா நியாயம்?" அப்படின்னு கேட்குறா. "நான் உன்னை அங்க அனுப்பிச்சனால நீ இப்ப பரவாயில்லாம இருக்க. இதே நீ முத்துசன் கண்ல பட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா உன்ன ஏதாவது பண்ணிருவான்" அப்படிங்கிறா. "இல்லம்மா நான் அங்க வரேன். என்னால இங்க இருக்க முடியல" அப்படிங்கிறா. "எனக்கு தெரியும் ஹயா, உன்னை எப்போ இங்கே கூப்பிடணும் அப்படிங்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்காண்டி நான் இங்கே ஒரு சில இம்பார்ட்டண்டான வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. உனக்கு நிக்கா பண்ண வைக்கலான்னு இருக்கேன் நானு. அதுக்காண்டி நான் அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்திட்டு உன்னைய நான் இங்கே கூப்பிட்டுக்கிறேன்" அப்படிங்கிறா. "அம்மா என்னம்மா இது நியாயம்? எனக்கு எதுக்கும்மா நிக்கா? எனக்கு தேவையில்லம்மா இப்போ" அப்படிங்கிறான். "உனக்கு வந்து நிக்கா பண்ணுற வயசு வந்துருச்சு. ஸோ உனக்கு கண்டிப்பாக நாங்கள் நிக்கா பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அங்கிட்டு ஹயா கத்திட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. எங்கிட்ட முர்துசத்தை தேடி மீரப் அலையிறா. அப்போ எங்கேயுமே அவளை காணோம். அப்ப மீரப்போட அப்பா வந்து, "கிராமத்துல நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதுக்கு போய் அவன பார்த்த?" அப்படின்னு கேட்டோனே, "இது என் வேல. இது என் இஷ்டம். நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க" அப்படின்னு அவ அங்க வந்து சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறா. அப்ப இவ வந்து முத்துசோட சிஸ்டர் கிட்ட, "முத்துசனுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்?" அப்படின்னு கேட்குறான். "டிஷ்ஷா? ஏன் திடீர்ன்ட்டு?" அப்படின்னு கேட்டோனே, "நீ சொல்லு" அப்படிங்கிறா. அப்ப அவ வந்து, "எனக்கு தெரியாதே" அப்படிங்கிறப்ப, அவங்க அம்மா வந்து, "அவனுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்" அப்படிங்கிறா. "பிரியாணியா?" அப்படின்னு கேட்டோனே, "ஆமா. ஏன் என்னாச்சு?" அப்படின்னோனே, "நான் அவனுக்காண்டி சமைக்கலான்ட்டு இருக்கேன்" அப்படின்னோனே, "சமைக்க போறியா? நீயா?" அப்படின்னு ஷாக்கிங்கா கேட்குறா. "ஆமா, நான் தான் சமைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப கிச்சன்ல இவங்க எல்லாரும் சமைக்கிற வேலை பார்க்குறாங்க. அப்ப முர்த்திசம் அங்கிட்டிருந்து வரான். வரப்ப இவளுக்கு மீரப் வந்து கிச்சன்லேருந்து கத்திக்கிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. அத பார்த்துட்டு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவ தான் ஏதோ கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல எடுத்துட்டு வந்து அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி இவ உட்கார்றா. உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. பட் அவன் வரவே இல்ல. நைட் ஆயிருது. நைட் அவன் வரான். அப்போ அவளோட சிஸ்டர், "ஏன் நீ எங்க போயிருந்த? அண்ணி உனக்காண்டி 8 ஹார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னும் அண்ணி சாப்பிடவே இல்ல" அப்படின்னு சொன்னோனே, "ஓகே நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அவன் உள்ள வரான். அப்ப மீரப்ப பார்த்துட்டு அவன் உள்ள போயிடுறான். இவன் வந்து வந்தது தெரிஞ்சோனே, "முர்தசம் வா சாப்பிடலான்னு" கூப்பிடுறா. "எனக்கு பசிக்கல. நான் வெளியிலேயே சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றான். "நீ பொய் சொல்லாத வா" அப்படின்னு கூப்பிட்டோனேயும்,
தேவையில்லாதவங்களும் எனக்காண்டி சமைக்க தேவையில்ல அப்படிங்கிறான். என்ன இது நீ ஏன் இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த கதையெல்லாம் சொல்றா. நான் அங்க போல அப்படின்ட்டு. இவன் வந்து ஓகேவா, நீ சொல்றது உண்மையா இருந்தா, இப்ப இங்கேருந்து ஜம்ப் பண்ணு அப்படின்ட்டு மாடிக்கு கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறான். அவள் ஏறி நின்னு ஜம்ப் பண்ண போறா. டக்குன்னு அவன் புடிச்சு இழுத்து, சரி வா அப்படின்ட்டு கூப்பிட்டுறான். நீ எனக்காண்டி ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இனிமேல் ரோஹில் அப்படிங்கிற ஒரு பேர உன்னோட வாழ்க்கையில இருந்தே நீ எடுத்தரணும் அப்படிங்கிறான். இவளும் ஓகேன்னு ப்ராமிஸ் பண்ணி வெளில வந்துடுறாங்க. இவங்க கீழ இறங்கி வந்தோனேயும், மீரா இப்ப இந்த சாப்பாடெல்லாம் தூக்கி கொட்டிருங்க. யாரும் பசி இல்ல போல அப்படிங்கிறா. அதுக்கு முர்தசம், யார் சொன்னா அப்படி? எனக்கு பயங்கரமா பசிக்குது. இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க. நான் உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து சாப்பிட போறான். இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்றேன். இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப தான் ஓகேவா இருக்கு. இதுல ஹயா வேற திருப்பி வீட்டுக்குள்ள வரப்போறா. அவ வந்து என்னென்ன பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.